என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லமான்னு அவங்க அப்பா அப்படியே கண் கலங்குறாரு. அவங்களோட அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ண கார்ல என்ன நம்பர் பிளேட் வச்சிருந்தாரோ அதே நம்பரோட இப்போ ஒரு புது கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. தன்னோட பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அந்த அப்பா அம்மாவுக்கு வேற என்ன இருக்க போது சொல்லுங்க. அண்ட் இந்த அப்பா அம்மாக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. நந்தினி பழனிசாமி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட ஒரு பழைய நிசான் கார் இருந்திருக்கு, 6214 அப்படின்ற ஒரு நம்பர் பிளேட்டோட. ஆனா அந்த கார் வந்து ரொம்ப பழசா இருந்திருக்கு, அதுல ஏசி இல்ல, ரேடியோ இல்ல. பல பேர் வந்து இவங்க முன்னாடியே அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணியிருக்காங்க போல, என்ன இந்த கார்லாம் வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் அந்த காரை அவங்க வித்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு 12 வயசு. அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, புது காரு கண்டிப்பா நம்ம அப்பாவுக்கு வாங்கி தரணும்னு. அந்த ஒரு கனவை தான் இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அப்பாக்காக புது கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பழைய கார்ல என்ன நம்பர் இருந்ததோ அதே நம்பர் பிளேட்டோட வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என்னம்மா இது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்குறாரு. அண்ட் அவங்க அம்மாவும் அழறாங்க, இவங்களும் அழறாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. அப்பாவோட ஆசை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிருக்காங்க. தன்னுடைய கடின உழைப்பு மூலியமா இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பொருள் வாங்கி தரும்போது நமக்கு ஒன்று வாங்கும்போது கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்காதுங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் கிடைக்கும். அண்ட் அதுதான் இவங்களோட முகத்திலையும் தெரியுது. அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்களாம், இனிமே யாரும் உங்களை ஓட்ட வண்டி யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் அண்ட் இதே மாதிரி உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே, ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போ